அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலை வணக்கம். எல்லாரும் உங்கள் வீட்டில் எழுந்துட்டாங்களா? நான் ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைகளினுடைய வேலை முறை, வாழ்க்கை முறை எல்லாமே மாறிப்போச்சு. அதிகாலை துயிலெழு அப்படின்னு நம்ம ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ காலையில் துயிலெழறதே கஷ்டம், இதில் அதிகாலை எங்கேருந்து துயிலெழுறது அப்படின்னு பசங்க கேட்குறாங்க. ஒரு பையன் 7:30 மணிக்கு எந்திரிச்சு வந்தான். அப்போ அந்த வீட்டுக்கு தாத்தா வந்திருக்கிறார் ஊர்லேருந்து. அவர் கேட்டார், கண்ணா காலைல 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணுமேடா அப்படின்னாரு. அவன் ஒன்று, 5 மணிக்கா? என்ன தாத்தா அவ்வளோ மிட் நைட்டில் எழுந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவன் 5 மணின்றதே அவனுக்கு மிட் நைட் ரேஞ்சில் இருக்குது. இதில் எங்கேருந்து அதிகாலை துயிலெழு? நம்ம பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ஐடி துறையில் இருக்கிறவர்களுடைய அந்த வேலை நேரம் அப்படிங்கிறதே வேறு மாதிரி ஆகிவிட்டது. அவங்க பகல்லெல்லாம் தூங்கிட்டுருக்குறாங்க. இரவில் கண் விழித்து பூமி பந்தினுடைய மறுபக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு இவங்களுடைய இன்ட்ராக்ஷன் நடக்குது. இங்கே இரவாக இருக்கிறப்போ தான் அங்கே பகல். அப்போ அங்கே இருக்கிற கிளையண்ட்ஸ்லாம் இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா முடிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்குது. வாழ்க்கை முறையையே இந்த அறிவியல் புரட்டி போட்டு இருக்கிறது. உலகம் முழுக்க பாருங்கள், பகலிலே உழைப்பார்கள், உணவு தேடுவார்கள், உண்பார்கள். இரவு முழுக்க அது உறக்கத்திற்கான ஓய்வுக்கான நேரம் அப்படின்றது தான் இயற்கை வகுத்த வழி, வாழ்வியல் முறை. மற்ற எல்லா உயிரினங்களும் பாருங்கள் இரவில் தூங்குகிற வழக்கம் இருக்கிற பறவைகள், அப்புறம் விலங்குகள், இதெல்லாம் இரவு நேரத்தில் அமைதி அடைஞ்சிரும். பகலில் தான் பறப்பது, உணவு தேடுவது, இறை தேடுவது, வலசை போவது, இப்படிலாம். அப்போ நாம் தான் இதை முற்றிலுமாக இன்றைக்கு அறிவியல் நம்மை புரட்டி போட்டு விட்டது. அதனால தான் விழித்து கொள்வது, காலையில் எழுவது என்பதை ஒரு ஆரோக்கியத்திற்கான முதல் நடவடிக்கையாக பெரியவங்க சொல்கிறாங்க. இது கண்ணால் விழிப்பது. ஆனால் இதையும் தாண்டி விழிப்பாக இருக்கிறோமா அப்படின்றது மிக முக்கியம். பெரியவர் வள்ளலார் கூட சொல்லியிருக்கிறார், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு அப்படின்னு. அவர் சொல்கிற விழிப்பு அப்படிங்கிறது கண்ணால் விழிப்பது மட்டும் இல்லை. கண்ணு திறந்துருக்கிற எல்லாருக்குமே புத்திசாலித்தனம் இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விழிப்புன்றது வேற, விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேற. நம்ம வணக்கத்திற்குரிய ஐயா ஔவை நடராசன் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர், தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த தமிழறிஞர்களில் ஒருவர். அண்மையில் தான் அவர் இப்போ பிரிஞ்சிட்டாங்க, சில காலங்களுக்கு முன்பாக. அவங்க வீட்டு வாசலில் ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வைத்திருப்பார்கள். இப்போ அது இருக்கா தெரியல, முன்னால் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, பொதுவாக இந்த நாய் வளர்க்குறவங்கலாம் நாய் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருப்பாங்க தெரியுமா? அந்த ஜாக்கிரதை அப்படின்ற சொல் வடமொழி வார்த்தை. ஜாக்கிரத் அப்படின்னா விழிப்புணர்வு, விழித்துக்கொள். என்கிட்ட விளையாடாத, ஜாக்கிரதையாக இரு அப்படின்றோம். என்ன விழிப்போடு இரு சார், அவன்கிட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தள்ளி இருந்து பேசுங்க அப்படின்றாங்க. அதுன்னா கண்ணை திறந்து விழித்து கொள்வது அப்படின்றது இல்லை. அதையும் தாண்டி விழிப்புணர்வோடு இருங்கள், அறிவால் விழித்திருங்கள் அப்படின்னு பொருள். அவங்க வீட்டு வாசலில் பொதுவாக நாய் வளர்க்கிறவர்கள் நாய் ஜாக்கிரதை அப்படின்னு தானே போட்டிருப்பாங்க. நம்ம ஔவை ஐயா வீட்டில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ஒரு நாய் படத்தை போட்டு விழிப்போடு வருக அப்படின்னு இருப்பாங்க. அந்த இடத்தில் விழிப்புணர்வோடு வருக அப்படின்னு பொருள். அப்புறம் நாய் அது செய்ய வேண்டியதை செஞ்சிரும்னு அர்த்தம். அப்போ விழித்து கொள்வது அப்படின்னு வள்ளலார் முதல் பெரியவர்கள் சொன்னது எல்லாமே நமக்கு உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த அந்த அறிவு கண் இருக்கிறதே, அது விழித்திருக்கிறதா, திறந்திருக்கிறதா, சரியாக பார்க்க வேண்டிய கோணத்திலே சகலத்தையும் பார்க்கிறதா. குல்ஷீப் அப்படின்னு ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒசாக்குன்ற ஒருத்தரை பற்றி சொல்கிறார். இந்த ஒசாக்குன்றவர் வாழ்வின் இறுதி பகுதியில் இருக்கிறாரு. அவர் உக்காந்துக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு யோசிக்கிறார், நம்ம சரியாகவே வாழலையே அப்படின்னு யோசிக்கிறார். தவறான மனிதர்கள், தவறான பழக்கங்கள், தவறான பெண்கள், தொடர்புகள், இதெல்லாம் நம்மளை கெடுத்துருச்சு. இதை எப்படியாவது சரி செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து ஒரு மந்திரவாதியை தேடி போகிறார். அவருடைய நண்பர் சொல்கிறார், எப்பா இது மாதிரி இந்த இடத்துல ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, நீ வேணா அவரை வேணா கேட்டுப்பார், அவர் என்ன வழி சொல்கிறாருன்னு பாரு அப்படின்னு. இவர் உடனே அந்த மந்திரவாதிகிட்ட போய் கேட்குறார், ஐயா
நான் இது மாதிரி எனக்கு வயசு இப்போ ஒரு 75-80 ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நான் வாழ்ந்த விதம் எதுவுமே சரியில்லைங்க. தப்பான மனிதர்கள், தொடர்புகள், அது தவிர உடம்பை கெடுக்கிற மாதிரியான பழக்க வழக்கங்கள், இப்படியே வாழ்ந்து ஓட்டிட்டேன். கொஞ்சம் சரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். அந்த வயசுலையாவது அப்படி ஒரு விழிப்புணர்வு வந்ததே அதுவே பாராட்டுக்குரிய விஷயம். இங்கே சில பேர் வீட்டை பூட்டிட்டு சரியாக பூட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு அதை இழுத்து பார்ப்பாங்க. நமக்கு கூட அந்த வழக்கம் உண்டு. ஏன் சரியாக பூட்டியிருக்கிறோமா அப்படின்றதுக்காக இழுத்து பார்ப்பாங்க. சில பேர் தொங்கியே பார்ப்பாங்க, ரொம்ப கரெக்டாக லாக் ஆகிருக்கா அப்படின்னு. தலை வாரிட்டு கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு சில பேர் அப்புறம் இப்படி இப்படி வளைச்சி வளைச்சி பார்ப்பாங்க, ஏன் சரியாக தலை வாரி இருக்கிறோமா அப்படின்னு. அதனால தான் சில பேர் 2 பக்கம் பார்ப்பாங்க. சில பேர் காக்கா மாதிரி தலையை சாய்ச்சி பார்ப்பாங்க, நிமிந்து பார்ப்பாங்க. ஏன் ஏதாவது ஒரு ஆங்கிள்லையாவது நம்ம மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தேடல். சரி, இப்போ சரியாக பூட்டி இருக்கிறோமா அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணுறோம். தலையை சரியாக வாரி இருக்கிறோமா அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணுறோம். சரியாக வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு எப்பயாவது செக் பண்ணுறோமா? செக் பண்ணணும். இது வரைக்கும் வாழ்ந்தது எதுக்காக அப்படின்னா, இனிமே மிச்சம் இருக்கிற காலமாவது சரியாக வாழ வேண்டும், நம் நடைமுறைகளை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒன்றுக்காக. அதுக்கு பேர் தான் உண்மையான விழிப்புணர்வு. இப்போ இவர் இந்த ஒசாக்கு நேரம் மந்திரவாதிகிட்ட போய், ஐயா எனக்கு கொஞ்சம் ஒரு மறுபடி நான் பழையபடி வாழறதுக்கு எனக்கு ஒரு ஏதாவது ஒரு மந்திரம் செஞ்சு பழைய வாழ்க்கை எனக்கு திருப்பி தர முடியுமா, மறுபடி முதல்லிருந்து தொடங்குற மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு. அவர் உடனே அதுக்கு கொஞ்சம் செலவாகும், ஆனால் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறார். சரி செய்யுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு இவர் சொல்ல, மறுபடியும் இவர் அவனை சின்ன பையனாக மாற்றிட்டார். இங்கே தாங்க கதையில் ட்விஸ்ட்டு வருது. அவர் மீண்டும் பழையபடியே தவறான நண்பர்கள், தவறான பழக்கங்கள், தவறான தொடர்புகள் இதையெல்லாம் மீண்டும் தொடர ஆரம்பித்தார். வாழ்க்கையை பழையபடியே வாழ்ந்து மீண்டும் வருத்தப்பட ஆரம்பித்தார். அடடா, கிடைச்ச வாய்ப்பை நாம் தவற விட்டுட்டோமே அப்படின்னு மறுபடி மந்திரவாதி முன்பாக போய் நின்றார். இந்த மந்திரவாதி சொன்னார், இதை பாருங்க, இந்த தடவை 2 மடங்காக செலவாகுங்க, ஏன்னா இது செகண்ட் டைம் உங்களுக்கு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, முந்தி விட இப்போ இன்னும் கூடுதலாக கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும், பரவாயில்லையா, செலவு அதிகமாகும். என்னன்னு இப்படி சொல்லிட்ட, செலவானா பரவாயில்ல அப்படின்னு இவரை மீண்டும் இளைஞராக மாற்றுகிறார். ஆனால் பாருங்கள், மனித மனம் பழையபடியே அவர்களை சந்திக்கிறது. அவர்களோடு தன்னை தவறான பழக்கங்களில் ஈடுபடுத்தி கொண்டு மீண்டும் தன் வாழ்வை பாழ்படுத்தி கொள்ளுகிறது. இப்போதாங்க அவர் மந்திரவாதிகிட்ட போய் நின்றார். இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே மந்திரவாதி புறப்படுறதுக்கு தயாராகிட்டார். இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் காலம் தள்ள முடியாது, இப்படியா இவன் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கிறானேன். அவர் அருமையாக ஒரு வாசகம் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்தால் நீங்கள் மீண்டும் இப்படித்தான் இருப்பீர்கள். காரணம், உங்களுக்குள் எந்த விழிப்புணர்வும் வரவில்லை. சில விஷயங்கள் கிடைக்கிற பொழுதே சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது திரும்ப திரும்ப கிடைக்காது. திரும்ப கிடைத்தாலும் நாம் பயன்படுத்த மாட்டோம். இந்த தெளிவு சரியாக இல்லாதவனுக்கு எந்த அற்புதமான விஷயம் கிடைத்தாலும் அதை அற்பமாகத்தான் அவன் பயன்படுத்துவான். எப்படி? அற்புதமான விஷயம் கிடைத்தாலும் அற்பமாகத்தான் அவன் பயன்படுத்துவான். காரணம், விழிக்க வேண்டியது கண் மட்டுமல்ல, மனமும் கூட என்பதுதான் நாம் அறிய வேண்டிய முக்கியமான பாடம். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, விழிச்சுக்கோ விழிச்சுக்கோ அப்படின்னு. சில இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பாவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை சில பேர் எந்திரி எந்திரி அப்படின்னு மார்கழி மாதத்தில் எழுப்புவது மாதிரியாக சில இலக்கியங்களை நம்முடைய தமிழ் பெரியவர்கள் படைச்சிருக்கிறாங்க. அது எழுந்துகொள் விழித்துக்கொள்னு எழுப்புவது உறக்கத்திலிருந்து எழும்புவது அல்ல, உணர்வுகள் மறத்து போன நிலையில் இருந்து எழுவதற்காக. அப்படி எழுவதுதான் ஒவ்வொரு நாள் காலையிலும் நமக்கு இயற்கை தருகிற இன்னொரு வாய்ப்பு. பழையபடியே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது தவறு என்பதையும் தாண்டி திருத்த முடியாத கிடைத்த அற்புதமான வாய்ப்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம்னு பொருள். அந்த உணர்வோடு இந்த நாளை மட்டுமல்ல, எந்த நாளையும் புதிதாக தொடங்குவோம். அதுதான் இன்று புதிதாய் பிறப்போம் என்பதற்கான அடையாளம். இன்னும் சந்திப்போம். வணக்கம்.
சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.